வெல்கம் பேக் டு சேனல். எப்படி இருக்குங்க? ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான டிஆர் ரேட்டிங் தான் பார்க்குறோம். ஸோ ஆரம்பத்தில் பீக்கில் இருந்து எத்தனை நாக்கு நம்ம பண்ணது சேரில் வந்து 3 கிலோ ஒரு ஓசியில் நினைக்கிறேன். ஸோ எஃபரவன் கிடச்சிருக்கு. திராகனை மாற்றணும். இது 2 பேர் அழகாக ஒரு நாக்கு போடுனாலே ஐயோ இங்கே ஒரு நாக்கு ஓசிகள் அடிக்கும். மட்டும் வச்சாச்சு. ஸோ பியூர் ஹெட்டில் ஒன்ட்டா பிடிக்கலான்னு பார்க்குறோம். விழுவா மாற்றி 4 கில் அடிச்சிட்டோம். ஈஸி தான் மேட்சை முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வீடியோ கொடுத்துருக்கா. ஸோ யூஎம் இருக்கணும். ஸோ இந்த சைடு வந்தோம். சரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே ஒருத்தர் கால் போடுதான் ஃப்ரீ பேர் கார் அழகாக அடியில் அடிச்சாச்சு. அது அழுத்துறதான ஒத்துக்கிறேன். ஒன்ட்டா அப்படி நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிக்கலை. பீமா சக்திக்கு ஓடி வந்துட்டு இங்கே ஒரு எனிமி ஓடிட்டு இருந்தான். அவனுக்குன்னா ரெட்டில் அடிக்கிறது ரெட்டில் எடுத்துட்டு க்ளோல் போட்டுட்டேன். இழியா மெடி போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து அடிச்சுட்டானா அவ்வளோதான். நம்ம சொல்லி முடிச்சோம் போட்டு என்ன எனிமையை காணும். ஸோ இங்கே இருக்கான் நண்பர்களா பார்த்துட்டோம். இந்த சைடு கம்பெல்லாம் போட்டு ஒரு ஹெட்டு தான் பியூர் ஹெட்டு. ஸோ ஹெட் அடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச் போய் அடிக்காமல் விட மாட்டோம். அங்கே ஒரு பைப்பில் ஓடுது. ஒரு நாக்கு போடு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே போதும். இதுக்கான லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நம்ம ஹிட் லிஸ்ட் போட்டிருக்கோம். அங்கே ஹிட் லிஸ்ட்டில் வருது. ஆனால் இங்கே ஒரு எனிமி பைப்பில் இருக்கான். அப்போ தேடினவன் இப்போ தான் கிடைக்கிறான். ஹிட் லிஸ்ட் அங்கே இருக்குது. எனிமி இங்கே எல்லாம் நண்பர்களா வேறு எங்கே போயிருக்கான்? அங்கே ஒரு எனிமி ஹெட்டு. அவங்க ஐயோ சத்தம் கண்டிப்பாக சத்தம். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் டாப்அப் பண்ணாதீங்க. கரேனா ஒரு டிவிடி எல்லாத்தையும் டாப்அப் பண்ண வச்சு எல்லாத்தையும் புடுங்கிறது தான் அவனோட வேலையே. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மேட்ச்சை போய் அடிக்கணும். 26 பேர் அழகு நான் மேலே இருக்காங்க குரூப்பாக. சத்தம் கண்டிப்பாக சத்தம் போடு. ஒரு நாக்கு மெடிகேட் போட்டுப்போம். இல்லைனா அப்புறம் அடிக்கிற மாதிரி போய் எங்கேயாவது அவுட் ஆகிடுவோம். ஸோ இந்த மேட்ச் போய் அடிக்கணும். இல்லைன்னா ரேங்க்டு மேட்சான்னு கேட்டோம்னா ஆமாம் நண்பர்களா. ஸோ இன்னும் நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும்னு பார்க்குறேன். கிராண்ட் மாஸ்டர் கிடைக்குமான்னு தெரில. ரீஜனுக்குள்ளே போயிட்டேன்னா என்னோடய ஆத்திரம்லாம் போயிடும். மேலே இன்னும் இருக்கான வீடியோ இல்லை போட்டு பியூர் அங்கே ஒருத்தர் கிளியர் பண்ணிடுவோம். கீழே மொத்தமாக 14 கில் அடிச்சிருக்கோம். ஸோ வாங்க அவனை போய் அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 15 கில் ஆயிரும். இன்னும் 20 பேர் லைவில் இருக்காங்க. முடிச்சுக்கலாம். ஈஸி தான். ஒரு நாக்கு வச்சுட்டோம். நெட்டில் அடிக்கலான்னு சொல்கிறோம். இல்லை உள்ள வைக்குது. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லித்தரேன் அப்புறமே. ஸோ அங்கே ஒரு எப்படா டீமர் ஸ்குவாடு போல ஸோ பேக் ரிலோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிசியில் விளாட்றேன்னா எதில் விளாட்றேன்னு வந்து அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ப்ரோ பிசி தான் ப்ரோ, பிசி பிளேயிங் தான் ப்ரோ சொன்னால் அங்கே ஒருத்தர் தான் ரேட்டு அவ்வளோ நாக்கு போடு. ஸோ
ஸோ நம்ம எதுக்கும் வந்து கில்லு கட் பண்ணுற நல்லது. ஏன்னா நிறையா பைத்தியக்காரங்க அப்படி தான் கஷ்டப்பட்டு நம்ம கில் அடித்தாலும் பீக்லலாம் சொல்லவே தேவையில்லை. கஷ்டப்பட்டு கில் அடிப்போம். ஆனால் அவங்க அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிய போகுதுங்க. இன்னும் 21 பேர் தான். நம்மளே 16 கில்லு பண்ணுறோம். இப்போ 17 கில்லு பண்ணுறோம். ஏன்டா பார்த்த மாதிரி எடுத்து எதுவுமே போடுறாங்க. இப்படில நம்ம வந்துட்டு போய் ஹெட் அடிக்கலாமா? போடு, ஒரு ஹெட் அடிச்சிட்டோம். ஸோ ஓகேவா? இது பாட்டுங்களா இப்படி இருக்கு. ஒரு மெடி போட்டுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்துப்போம். இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த சைடு போயிட்டு பார்ப்போம். யாரா இவன் மனுஷனா புரியுதுங்களா? இவ்வளோ லூட் வச்சுக்கிட்டு எப்படி தான் சொல்கிறாங்க ப்ரோ? அங்கிட்ட ஒருத்தன் இல்லை சாரி. ஸோ முடிய போகுது தான் இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு 20 கில் அடிச்சிட்டோம். சோலோ ஸ்குவாடு கிராண்ட் மாஸ்டர் லேபில் கஷ்டப்பட்டு. ஸோ போடு ஹெட்ஷாட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து ஒரு ஹெட்ஷாட் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோ எடுத்துருக்கோம். ஜோனில் மாட்டிக்கிட்டாங்க. 26 கிலோ. ஸோ இன்னும் 11 பேர் தான் அலைவு. கிளாக் டவரில் வேறு சோனா போட்டு வச்சுருக்காங்க. எப்படி தான் விளையாட போகிறோம். இங்கே ஒரு தோணி வந்துருக்குமா அழகாக வச்சு முடிச்சுட்டோம். ஹெட்டு ஹெட்ஷாட் தான் நான் தேடிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ மாய்க்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அங்கே ஒருத்தர் சோனுக்குள்ளேருந்து ஓடி வந்துட்டு இருந்தான். ஓடியா வரும் இல்லை காரில் வரான்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் போட ஹெட்டு. அங்கே ஒருத்தன் வந்து மான்ஸ்டர் டேக் எடுத்துகிட்டு வரான். பார்த்துருந்து கொண்டு ஏற்றிடுவான். பிடிப்போம். அங்கே ஒருத்தன் மான்ஸ்டர் போய் 27 கில் அடிச்சிட்டோம். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் விளையாடலாம். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் பர்மிஷனோட விளையாடுங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மகிது எல்லாம் அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஒன்டாப் ஏதாவது விழுவுனா அழுத்த மட்டும் தான் தெரியும். நம்ம தான் அடிக்க தெரியாது. ஒன்டாப் வீடியோ வேணால் அப்புறமே போடுறேன் நண்பர்களா. யார் ஏதோ M14 என்னமோ ஒரு கன் வச்சுருக்கோம். அரசனலில் இருக்கான்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு லாங்குவேஜ் உட்பேக்கரோ என்னமோ ஒரு கன் வச்சுருக்கோம். சொன்னேன்னா இந்த மான்ஸ்டர் டேக்காரங்களே இப்படி தான் வந்து அடிக்கடி ஏற்றி விட்டுருவாங்கன்னு. போட இது ஒன்டாப் கிடையாது. அதுதான் இன்னும் 5 பேர் இந்த சோனில் எப்படி 5 பேர் கிளாக் டவரில் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. லூட் அடிச்சுப்போம். நம்மளுக்கு வந்து காருக்கு கொஞ்சம் ஆமோ தேவைப்படுது. நான் தேவையில்லாமல் ஆமோ வேஸ்ட் பண்ணுறேனோ எனக்கு என்னமோ தோணுது. ஆமோ இருக்கா எல்லாத்தையும் வலித்து நக்கிடுறாங்க. எப்படின்னே தெரில. கிரெனேட் போட்டு பார்ப்போமா? அங்கே மேலே போட்டுட்டோம். ஸோ நான் குழுவுதான் அவ்வளோ அங்கே ஒருத்தர் இருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. நம்மளுக்கு இங்கே கிரெனேடு போடுவோம். இங்கே எதுவுமே அல்ட்ரா லாஸ்ட்டில் நமக்கு செம்ம மெடிக்கிட்ட போட்டுட்டு வச்சிரும். இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். ஸ்குவாடா என்னன்னு தெரில. ஸோ சைடு போய் பார்ப்போம். திரும்பி அங்கே ஒருத்தன் குளோல் பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மரத்து முன்னாடி அழகாக உட்காந்து மெடிக்க சுற்றி இருக்கான். அடிச்சிடலாம். அவள் வந்து இன்னும் ஒருத்தன் இருக்கானா. ஸோ அந்த மேட்ச் போய் அடிக்காமல் விட்றதா இல்லை எதுக்குன்னா ஸ்கைல எல்லாம் தூக்கிட்டு வரீங்க. கடுப்பு தாண்டா வருது. ஐயோ அங்கே இருக்கானா? நீ அடிச்சிடலாமா? போமா போயிடலாம்.